Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிருக்கு மாதம்தோறும் 1000 ரூபாய் அப்படிங்கிற திட்டத்துக்கு தகுதி உள்ள நபர்களும் சரி தகுதி இல்லாத நபர்களும் இந்த முகாம் மூலியமா வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தீங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சில நபர்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வரல அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக கவர்மெண்ட்டுமே வந்து அமௌண்ட் வராதவங்க வந்து மேல்முறையீடு வந்து பண்ணிக்கலாம், இ-சேவை மையத்தை கான்டாக்ட் பண்ணி அப்பீல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அப்பீல் பண்ணாலும் எங்களுக்கு டேட் வந்து 30 நாள் முடிய போகுது, இது வரைக்கும் எந்த ஒரு மெசேஜும் வரல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல, எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேனே தெரியல, அமௌண்ட் வந்து எங்களுக்கு வருமா வராதான்னு நிறைய பீப்புள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசாக ஒரு அப்டேட் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த ஸ்கீமை பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட் அதாவது வந்து புகார் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்களே இண்டிவிஜுவலாக வந்து புகார் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும், அதாவது கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்லேயும் சரி, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் நியரஸ்ட்டாக உங்கள் சொந்தக்காரர் யாராவது வந்து தகுதி உள்ள நபரில் இருந்தும் பணம் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். சில நபர்கள் வந்து தகுதி இல்லை, ஆனால் அவங்க வீட்டில் கார் இருக்குது, ஆனால் அந்த அமௌண்ட் தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான மொத்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், நம்ம சோசியல் மீடியா பேஜெலாம் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சோசியல் மீடியாவில் போஸ்ட்டாக வந்து போடுவோம். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே போயிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் வந்து இங்கிலீஷில் அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இங்கிலீஷ்லேயுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து புகார் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல புகார் தெரிவிப்பவரின் விவரம், யார் வந்து புகார் வந்து நீங்கள் தெரிவிக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் இந்த இடத்துல போட்டுக்கிட்டு தங்களது முகவரியை உள்ளிடவும், இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக அட்ரஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட தகுதி இல்லாத நபர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேரப்பட்டுள்ளனர், அவரது சேர்க்கையை கீழ் குறிப்பிட்டுள்ள காரணத்தினால் ஆள் சேர்ப்பித்து புகார் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து தகுதியற்ற நபரின் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ தகுதியற்ற நபரின் விவரம் அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து அவங்க தகுதியே கிடையாது. அவங்க வீட்டில் கார் வச்சிருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வந்து வெல்த்தில் இது ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வெல்த் அதிகமாக இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் ஆகுது. ஆனால் எங்களுக்கு வந்து கார் இல்லை, எங்கள் வீட்டில் பென்ஷன் யாரும் வாங்கலை, எங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாரும் கிடையாது, ஆனால் எங்களுக்கு அமௌண்ட் வந்து வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத ரைஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல அவங்களுடைய பேர் வந்து கொடுத்துக்கோங்க. அவங்க பேர் வந்து போட்டு முடிச்சுட்டு அவங்களுடைய மொபைல் நம்பர் தான் ஆப்ஷனல் தான். தெரிஞ்சுன்னா மொபைல் நம்பர் கொடுங்க, தெரியலனா விட்டுருங்க. மாவட்டம் அப்படிங்கிற இடத்த நீங்கள் வந்து அவங்க எந்த மாவட்டத்தில் இருக்காங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மாவட்டத்தில் அவங்க எந்த வட்டத்தில் இருக்காங்களோ அந்த வட்டத்தை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு வருவாய் கிராமம் அப்படிங்கிற இடத்துல தெரிஞ்சிச்சு அப்படின்னா வருவாய் கிராமம், அதாவது ரெவன்யூ வில்லேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெவன்யூ வில்லேஜை கரெக்டாக இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு ரேஷன் கடையோடைய நம்பரை வந்து இந்த இடத்துல கரெக்டாக கேட்டிருப்பாங்க. ஏன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருக்காங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கடையும் அவங்க ரேஷன் கடையும் ஒன்று தானே அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ரேஷன் கார்டு குறியீடு நம்பர் தெரிஞ்சுன்னா அதை போடுங்க. அப்படின்னா ரேஷன் கார்டு நம்பர் வந்து தெரு பேரை கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம், அந்த சென்டர் நேம். ரேஷன் கார்டு நம்பர் எப்படி தெரியணும் அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டு கையில் எடுத்து வச்சுக்கிங்கன்னா ஸ்மார்ட் கார்டு பேக் சைடில் வந்து உங்களுக்கு குறியீடு என்னன்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த நம்பரை பார்த்து இந்த இடத்துல அப்படியே நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுங்க. சரிங்களா? கேப்சர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முகவரி தெரிஞ்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த இடத்துல தகுதியின்மை, அதாவது தகுதியின்மை விவரிக்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் சப்போர்ட்டிங் ஏதாச்சும் வந்து நீங்கள் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தகுதியின்மைக்கான காரணம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே குடும்பத்தில் 2 நபர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கலாம். சரிங்களா? குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக உள்ளனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் மேல் ஈட்டி தொழில் வரி செலுத்துபவர் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களா இல்லையா, அவங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா கிராமமாக இருந்தாங்கன்னா தெரியும், சிட்டி சைடில் தெரியாது. அப்படி இதில் என்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் மேல் உள்ளது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா வந்து விட்டுருங்க. இந்த இடத்துல ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுங்க. நீங்கள் இந்த இடத்துல எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ இங்கே உங்களுடைய நம்பர் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இந்த நம்பரை அப்படியே நீங்கள் பார்த்து ஓடிபி அந்த இடத்துல வெரிஃபை பண்ணிக்கோங்க.
வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல ஓடிபியை சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். அதை அவங்க சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கிடுவாங்க. எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. கரெக்டாக இருக்குது, நீங்கள் கொடுத்தது வந்து உண்மையாகவே வந்து ஒத்து போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணிடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து எல்லாமே இல்லை, அவங்க வந்து கொஞ்சம் வறுமையான ஃபேமிலி, இதில் வெல்த்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னா இந்த இந்த திட்டத்துக்கு அவங்க வந்து தகுதி உள்ள நபர்களாக தான் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வழக்கம் போல் அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும். சரிங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறத ஒரு நல்லதான விஷயமா இல்லை நல்லா இல்லாத ஒரு விஷயமானு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மறக்காமல் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.